எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரத எபிசோட் 18 பார்த்தீங்கன்னா அமிர்தத்தை எடுத்து பார்த்தோம் இல்லையா. கருடன் அமிர்தத்தை அடைஞ்ச உடனே அதை கொஞ்சம் சாப்பிட்ற அவருக்கு அதீத தெம்பு வந்துடுது. தெம்பு வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, பறந்து வரார். வரும்போது அமிர்தத்தை ஒருத்தர் எடுத்துட்டாருன உடனே ஞான திருஷ்டியில மகாவிஷ்ணு அங்கே தெரிஞ்சு போகிறது. சாதாரணமாக தேவர்களுக்கே அந்த அமிர்தத்தை ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா அவளோட ஞான திருஷ்டியில் அது தெரியும். இங்கே நமக்கு நோட்டிஃபிகேஷன் செல்லில் வருது, அது மாதிரி அவளுக்கு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறார், வந்த உடனே மகாவிஷ்ணு இந்த யார் அதுன்னு அவள் வந்து பார்க்கறதுக்காக வர வந்து பார்த்தா கருடன் இருப்பார். கருடன் வந்து இந்த மகாவிஷ்ணுவோட ஒளியை பார்த்த உடனே அப்படியே மயங்கிடுவார். ஆக என்ன ஒரு தேஜஸ், என்ன ஒரு உருவம் இது, இந்த மாதிரி உருவம் நம்ம இவரை விட்டுட்டு போகவே மனசு வர மாட்டேங்குது, இவர் யாருன்னு அப்புறம் கேட்பார் கருடன் மகாவிஷ்ணு கிட்ட, நீங்கள் யார் என்னன்னு. நான் வந்து ஸ்ரீமன் நாராயணன்னா, என் பேர் மகாவிஷ்ணு, நான் வந்திருக்கேன் அப்படின்வார். மகாவிஷ்ணுவுக்கு கருடனை ரொம்ப பிடிக்கும். கருடனுடைய அசாத்திய சக்தியும் அந்த அதி பராக்கிரம செயல்களும் வீரமும் விவேகமும் அவருடைய செயல்களை எல்லாம் பார்த்து அவர் ரொம்ப இது பண்ணுவார். இவர் கருடன் அதுக்குள்ள மகாவிஷ்ணு கிட்ட என்ன சொல்லுவார், நான் வந்து உங்க கூடயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன், எங்கள் அம்மாவோட கடமைகளை முடிச்சுட்டு நான் வந்து உங்கள் கூடயே இருக்கலாமான்னு கேட்பார். கேட்கும்போது அவர் வந்து மகாவிஷ்ணு வந்து ஆழமாக இருக்கலாம் அப்படின்றார். நீ எனக்கு வாகனமாக வந்துருன்னுவார். சரி, நான் உங்களுக்கு வாகனமாக வரேன், ஆனால் உங்கள் மேலே நான் இருக்கணும், நீங்கள் எனக்கு கீழே இருக்கணும், சரியானுவார். வாகனத்துக்கு வந்து எப்படி அது சரியாக வரும், இவர் மேலே உட்காந்துட்டு மகாவிஷ்ணு மேலே உட்காந்துட்டு போட்டு போனால் தானே சரியாக வரும். அதுக்கு அவர் ஒத்துக்கிறார், நான் உனக்கு வாகனமாக இருக்கேன்றதை ஒத்துக்காரு, ஆனால் உனக்கு மேலே நான் இருக்கணுன்றார். மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு, இதை யோசனை பண்ணிட்டு சரி தரேன்னு சொல்லிட்டு அது பண்ணிட்டு, அதுதான் இன்றைக்கும் மகாவிஷ்ணுவோட கொடியை பார்த்தீங்கன்னா கருட கொடி இருக்கும். கோயில்களில் கருட கொடி ஏற்றுறா பாருங்க, மகாவிஷ்ணு கீழே இருப்பார், கொடி மரத்தில் கருட கொடி வச்சிருப்பா, மேலே கொடி பறந்துட்டு இருக்கும் கருடனோட உருவத்தோட. அதான் மகாவிஷ்ணு அவருக்கு மேலே இருக்கார். மகாவிஷ்ணு அவருக்கு மேலே இடம் கொடுத்தது வந்து அந்த கருட கொடியில் கொடுத்தது தான். மகாவிஷ்ணு இடம் கொடுத்துருக்கார். இவன் என்ன பண்ணுறார், கருடன் என்ன பண்ணுறார், கொண்டு வந்து அமிர்தத்தை எல்லாத்தையும் நடுவில் இருக்கிறதையெல்லாம் தாண்டி கொண்டு வந்து கத்திரிக்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு எங்கள் அம்மாவை விடுதலை பண்ணு அப்படின்ற உடனே கத்திரி என்ன பண்ணுறா, அமிர்தத்தை கொடுத்துருக்கியா, நீ எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்க, நீ உன்னை என்ன பண்ணுறது எனக்கு தெரியல, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், சபதெல்லாம் போட்டுக்கூடாது, இந்த சபதெல்லாம் என்னை வந்து எங்கேயோ கொண்டு போயிட்டு அப்படின்ட்டு அவரை மெச்சிட்டு அவரை சரி நீ அமிர்தத்தை கொடுத்துட்டு போய் என் பிள்ளைகளெல்லாம் நான் தெரிஞ்சுவே எந்த காலத்தும் உயிரோடு இருக்கிற மாதிரி. அதான் அமிர்தம் வந்து எந்த காலத்துலையும் உயிரோடு இருக்கணும், எல்லா சாவே கிடையாது, அமிர்தத்தை சாப்பிட்டா என் பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவள் வாங்கிடுறான். அவள் வாங்கிட்ட உடனே இந்த அத்தனை பாம்பு இந்த இதை தின்னா என்ன குடிச்சா என்ன ஆகும், அமிர்தத்தை குடிச்சா மூலவரத்தில் பாம்பெல்லாம் சாகவே சாகாது, அப்படியே இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடுறது. கருடன் கொண்டு கொடுத்த உடனே என்ன பண்ணுறார், அந்த இடத்துல மகாவிஷ்ணு ஒரு பிராமண வேஷத்தில் வர வரும்போது எங்களுக்கு வந்து சங்கல்பம் பண்ணி இதை கொடுங்க அந்த அமிர்தத்தைன்னு சொல்லுவார். சொல்லும்போது அவன் என்ன சொல்லுவா, நான் சங்கல்பம் பண்ணி கொடுக்குறேன்னு. நான் பிராமண ரேபத்தில் மகாவிஷ்ணு வந்து நான் சங்கல்பம் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் சங்கல்பம் பண்ணி கொடுக்க சொல்கிறீங்க, நான் சங்கல்பம் பண்ணித்தரேன். எப்பயுமே இந்த வைதிக காரியங்கள்லாம் ஒருத்தர் செஞ்சு கொடுன்னு சொன்னால் மாட்டேன்னு சொல்லக்கூடாது, இது ரொம்ப முக்கியமான விஷயம். நானும் எங்கள் பெரியமா பிள்ளை கஸ்தூரியும் காசிக்கு போயிருந்தப்ப அது மாதிரி ஒருத்தர் வந்தார். அங்கே ஒரு திடீர்னு ஒரு சின்ன பையனாக தான் இருந்தார், ஒரு பூனல் போட்டு பிராமணா ஐயர் வந்திருந்தார். வந்த உடனே அவர்கிட்ட வந்து நான் அதே மாதிரி சங்கல்பம் பண்ணுறது நம்மளா பண்ணக்கூடாது, நம்மளுக்கு யாராவது வாத்தியார் தான் பண்ணி வைக்கணும், ஆச்சாரியம் தான் நம்மளுக்கு சங்கல்பம் பண்ணி வைக்கணும். சங்கல்பம் பண்ணி வைக்கணும் அந்த இடத்துல, அந்த நதிக்கரையில் இருக்கிறதுனால, காசி நதிக்கரையில் இருக்கிறதா சங்கல்பம் பண்ணுமே தேடினா இவர் இருந்தார். நமக்கு மந்திரங்கள்லாம் தெரிஞ்சிருந்தா கூட அவர் தான் பண்ணி வைக்கணும். அவர் வந்து பார்த்தாரு, அவர் அப்படி போயிருந்தப்போ நாங்கள் என்ன பண்ணோம், இது மாதிரி எங்களுக்கு வந்து சங்கல்பம் பண்ணி வைக்கணும் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே அவர் தமிழ் பேசுகிற தெரியுது, நன்னா பார்த்தாலே தெரியாது. இங்கே இப்போ தமிழ்நாட்டு ஐயர் நம்ம விபூதி பட்டை போட்டு இப்போ மேலே இப்போ சட்டை இல்லாமல், மேலே சட்டை இல்லாமல் இருந்தாலே சவுத் சைடு வரான்னு அர்த்தம். நார்த் சைடெல்லாம் சட்டை போட்டுக்கிறது அவளுக்கு வந்து ஒரு இதுவே கிடையாது, சட்டையை அவுக்கணுன்றதே கிடையாது. மேலே துண்டை போச்சுருப்பார் இவர், பஞ்சகட்சம் கட்டியிருந்தார். சொன்ன உடனே வந்து அவர் எங்களுக்கு பண்ணி வச்சார், எங்களுக்கு சங்கல்பம் பண்ணி வச்சுட்டு சங்கல்பம் முடிச்சுட்டு நாங்கள் என்னன்னு கேட்கும்போது இதுக்கு எவ்வளோ சார் ஃபீஸ்ன்னு கேட்கும்போது, ஃபீஸுன்றது எங்களுக்கு கிடையாது, நான் வாங்குறதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் காசெல்லாம் நான் வாங்க மாட்டேன், நீங்கள் சொன்னேன்றதுக்காக நான் பண்ணேன், சாதாரணமாக இந்த மாதிரி ஆளும் இல்லைன்னு சொன்னார் அவர். அதான் அவர் நான் சங்கல்பம் பண்ணி வைக்கிற ஆளும் கிடையாது, நான் வாத்தியாரும் கிடையாது, எனக்கு இந்த இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கலெக்டர்ன்றதை சொன்னார் எங்ககிட்ட. நான் ஒரு கலெக்டர், நான் இங்கே எதுக்கு வந்திருக்கேன், நீங்கள் சொன்னதுனால நான் பண்ணி வைக்கிறேன், அதனால சங்கல்பம் மந்திரம் வந்து தான் கலெக்டர்னு என்ன போய் கேட்குறான்னு அவர் சொல்லிக்கல, அவர் இது பண்ணல.
எங்களுக்கு பண்ணி வச்சார். அவர் பேர் அவர் பெயர் கூட என்னமோ சொன்னாருங்க. அவர் பேர் வந்து ராமகிருஷ்ணனோ ராமநாதனோ என்னமோ சொன்னார் பேர், ஞாபகம் இல்லை எனக்கு கரெக்டா. அவர் சொன்னார், அவர் அதை சொன்னார். அப்ப சங்கல்பம் நீங்க பண்ணி சங்கல்பம் பண்ணுவீங்கன்னு சொன்னதுனால வரக்கூடாது, பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது, எனக்கு நான் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அது வந்து சாஸ்திரம். எங்களுக்கு அவர் கலெக்டர்னு தெரியாது, நாங்கள் கேட்டோம், அவர் பண்ணி வச்சார். அதை சொல்றேன் இந்த இடத்துல. அது மாதிரி சங்கல்பம் பண்ணி வைக்கிறதுக்கு அவள்லாம் அந்த கத்ரு வந்து பிராமணனை கேட்டவுடனே சரி நான் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் இருக்கார், அங்கே இருக்கார், மாட்டேன்னு சொல்லக்கூடாதுன்ட்டு உட்காந்துருக்கார். சரி எல்லாரும் போய் குளிச்சுட்டு வாங்கன்றார். இந்த பாம்புகளும் அந்த கத்ருவும் போய் குளிக்கிறதுக்கு போயிருப்பா. குளிக்கிறதுக்கு போயிருக்கும்போது இந்த இந்திரன் வந்துடுறார். அந்த நேரத்தில் இந்திரன்கிட்ட இருந்து தானே கருடன் கொள்ளையடிச்சுன்னு வந்தார் இந்த இதை அமிர்தத்தை. அவர் வந்து என்ன பண்றார், தூக்கின்னு போயிடுறார். தூக்கின்னு போயிடுறது கருடனுக்கு தெரியும். தெரிஞ்சு கூட கருடனுக்கு என்னன்னா அமிர்தத்தை கொண்டு வந்து கொடுக்கறதோட சரி, அதுக்கப்புறம் பாதுகாத்துக்க வேண்டியது, அதை வச்சுக்க வேண்டியது, காப்பாற்றிக்க வேண்டியது இவா வேலை. இவா அதை பண்ணல, அவ்வளவுதான். அதுக்கு யார் என்ன பண்ண முடியும், அதை சொல்லிடுறார். அதை சொல்லிட்டு அந்த நான் கொடுத்துட்டேன், இனிமேல் நீ இப்போ நீங்கள் இதை வச்சு வேண்டியது காப்பாற்றிக்க வேண்டியது அவா பொறுப்பு. அமிர்தத்தை கொடுக்குற வரைக்கும் தான் இவருது. கொடுத்த உடனே அவன் அம்மா விடுதலை ஆயிடுறான். இவர் கூட்டின்னு வந்துடுறார். இவா குளிக்க போனா பாருங்க. குளிக்க போனவாளுக்கு வந்து அங்கே குளிச்சுட்டு வந்து பார்த்தா அமிர்தம் இருக்காது. இந்திரன் வருவான், இங்கே அமிர்தம் வச்சுக்கிறத பார்த்த உடனே தூக்கின்னு போயிடுவான். முதல்ல அந்த அமிர்தத்தை வந்து தர்மபுல்ல பரப்பி போட்டு அது மேலே தான் அந்த அந்த அமிர்த கலசத்தை வச்சுட்டு போயிருப்பான். இவர் தூக்கின்னு போயிடுவார். இந்திரன் வந்து அதை தூக்கின்னு போயிடுவான். அமிர்தத்தை கொண்டு வந்து பூமியில் எல்லாருக்கும் கொடுத்தா எல்லாம் சரியாக வராது. அது தேவர்களுக்கு உரியது. அது யார் சாப்பிடலான்றது, யார் எதை வச்சுக்கலான்றது இருக்கு. இவ கத்ரு கேட்டதா அமிர்தத்தை கொண்டு கொடுன்னு கேட்டது என்ன நியாயமாகும்? நியாயம் இல்லை இல்லையா? அது கத்ரு வந்து விஷ ஜந்துக்களை வந்து பூலோகத்தில் வந்து வளர விட்டா மற்ற ஜீவன்கள்லாம் எப்படி உயிரோடு இருக்கும்? ஒரு ஸ்டேஜில் பார்த்தா வெறும் பாம்பு தான் இருக்கும். மீதி எல்லா ஜீவனையும் அது கடிச்சிருக்கும், கடிச்சு செத்துரும். அப்புறம் அதுக்குள்ளேயே ஒன்றுக்குள்ள ஒன்று சண்டை போட்டுக்கும். இந்த மாதிரிலாம் வரும். அதனாலதான் அந்த அமிர்த கலசத்தை கொண்டு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. மகாபாரத கதையில பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. அமிர்த கலசத்தை இந்திரன் தூக்கின்னு போயிடுறாரு. இந்திரன் தூக்கின்னு போகும்போது அந்த தர்ப்ப புல் மேல இது கீழே போட்டுருந்தா பாத்தீங்களா, இந்த பாம்புகள்லாம் வந்து பாக்குறது கத்ருவோட பிள்ளைகள்லாம் காணும். அங்க அமிர்த கலசத்தை காணுன்னு இந்திரன் எடுத்துன்னு போயிட்டான்னு கத்ரு ஆஹா நீ அந்த பிராமணன் கிட்ட கேட்பா என்னன்னு. நான் இங்க உட்காந்துருந்தேன், நான் என்ன பண்ண முடியும், நான் ஒரு பிராமணன், நான் என்னால தடுக்கலாம் முடியாதுமா. அது அவரை வந்தா யாரோ வந்து வந்தா கேட்டா வந்தவன் வந்தா எடுத்துன்னு போயிட்டான், நான் ஒன்றும் பண்ண முடியல, என்ன தடுக்க முடியல அப்படின்னு சொல்றேன். சொன்ன உடனே இந்த பாம்பு எல்லாம் என்ன பண்றது, இந்த அமிர்தம் அந்த தர்ப்ப புல்ல சிந்திருக்கும் போது நினைச்சிட்டு அந்த தர்ப்ப புல்ல நக்கிறது. நக்கும் போதுதான் நாக்குல கீண்டுறது அந்த தர்ப்பப்புல். அதான் எது யார் எதை தொடலான்றது இருக்கு. நாங்கள் வந்து தர்பையை வந்து தர்பையில ஒட்டின்னு இருக்கணும்னு ஆசைப்பட்டு தீட்டினா தர்பை என்ன பண்ணிடுறது, தர்பை வந்து புனிதமானது. அது என்ன பண்றது, அதனாலதான் தர்பைக்கு இன்னைக்கும் தர்பையை கையில எடுத்தோம்னா நம்ம கையை கிழிச்சோம். அந்த கூர்மை வந்து தர்பையோட கூர்மை அதனோட நாக்கை ரெண்டா பொழந்துருது. அதான் இன்னைக்கு பாம்புகளுக்கு பாத்தீங்கன்னா நாக்கு ரெண்டா பொழந்துருக்கும். அதுக்கு சாஸ்திர சம்பிரதாயம் நம்ம இதுல சொல்றது அதுதான். இதுக்கு இந்த மாதிரி கருடன் வந்து இந்த மாதிரி நாகங்களை கருடன் ஜெயிக்கிறா இல்லையா, நாகப்பாம்பை அதோட கருடன் வந்து அந்த நாகலோகத்துல எல்லாத்தையும் இதையெல்லாம் காலி பண்ணிடுறாரு. அந்த நடுவில் ஒரு ரமணீகன் ஒரு தீவுக்கு போவார். போகும்போது அசுரர்களை எல்லாரையும் காலி பண்ணிடுறாரு இல்லையா. அதே மாதிரி நாகங்களை அந்த இது அமிர்தகலசத்தை காப்பாற்றிட்டு இருக்கிற நாகங்களை வந்து அப்படியே பார்வையாலே தீஷண்யவாதம் பண்ணிடுறேன். அந்த பாம்புகள் வந்து இவரை பார்க்க, அந்த பாம்புகள் யாரை பார்த்தாலும் அந்த பார்க்குற வசத்து போவா. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பாம்பை பார்த்து அதை கொண்டுடுறாரு, அந்த பாம்பை கொண்டுடுறாரு. ஆக பாம்புகள் வந்து கருடனுக்கு எதிரியாகிறது இப்படிதான். இந்த பாம்புகள் வந்து பாம்புகளை நாகங்களை ஜெயிச்சதுக்கு அடையாளமாக தான் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கருடனோட இதை பார்த்தீங்கன்னா கருடன் உருவங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா கருடனோட கையில வந்து ஆதிசேஷன் இருப்பார், வாசுகி தான் பூனலா இருப்பார். கருடனுக்கு வாசுகி பூனல் இதெல்லாம் உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். தட்சன்ற அந்த பாம்பு தான் கருடனோட இடுப்புல இருக்க கயிறு, அணைஞ்சான் கயிறு, அதுதான் தட்சன் தான், தட்சகன். கார்கோடகனை வந்து கழுத்துல மாலையாக்கி போட்டுருவார். பத்மன் ஒரு அசுரன், அவனை வந்து பத்மன் மகாபத்மன் ரெண்டு பேர், அவன் ரெண்டு பேரையும் தன்னோட காதுல குண்டலமா மாத்தி போட்டுருப்பார். காதுல ரெண்டு பாம்பு இருக்கும். சங்கசூடன் அது ஒரு பாம்பு இருக்கு. வலது தோல்ல வந்து இதுவும் சங்கசூடன் வந்து இடது தோல்லையும் தலையில சங்கசூடன் தலையில மேல பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு சுத்திட்டு இருக்கும்.
அது வந்து சங்கசூடன். புலிகன் வந்து வலது தோல்ல, புலிகன்றது ஒரு பாம்பு, ஞாபகம் வச்சுக்கோங்க. புலிகன்றது வலது தோல்ல இருக்கு, தோல் வலையா அதை மாட்டிட்டு இருப்பார். அந்த மாதிரி 7 நாகங்களை காட்சி வச்சுருப்பார். நகுஷனை வந்து அந்த 8ஆவதா ஒரு பாம்பு இருக்கும், நாச்சியார் கோயிலில் மட்டும்தான் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். 8ஆவதா ஒரு பாம்பை அவர் வந்து அணிஞ்சிட்டு இருப்பார். தன்னோட நகுஷனை அவர் இடுப்புல கட்டிட்டு இருப்பார். தன்னோட இடுப்புல 8ஆவதா ஒரு பாம்பை கட்டிட்டு இருப்பார். நகுஷன் 2 இருக்கும் இடுப்புல. அந்த நகுஷன் யாருன்னா அவன் தான் அந்த இவரை அகத்தியர்கிட்ட அகத்தியர்கிட்ட சாபம் வாங்கினது. அகத்தியர் குள்ளமா இருக்கான்ட்டு சீக்கிரம் போன்னு விரட்டினார் இல்லையா இந்திராணி பக்கத்து வந்து. அந்த கதை முதல்ல சொல்லியிருக்கா இல்லையா? அதுல அவனை வந்து நீ போய் பூலோகத்தில் போய் சர்ப்பம் சொன்னாலும் நீ சர்ப்பமாவே போயிடுன்றார். அவன் சர்ப்பமாயி வந்து கீழே விழறான். விழும்போது அவனை பிடிச்சி அவனை வந்து தன்னுடைய இடுப்பை கட்டிக்கிறார் கருடாழ்வார். இது வந்து நாச்சியார் கோயிலில் மட்டும் 8ஆவது இருக்கும். இந்த பாம்பை இந்த இந்த கருடனோட இந்த இடுப்பை கருடன் இந்த பாம்பு எல்லாம் பார்த்தா விஷஜந்துவால தொல்லையே இருக்காது. விஷஜந்துவால தொல்லை இருக்காது, நோய் அகலும். அந்த நாச்சியார் கோயில் கல்கருடனை சேவிச்சா அத்தனை விசேஷம். இது எல்லாம் நீங்க போனீங்கன்னா இந்த 8 இது சொன்னேனே கருடனுக்கு என்னென்ன இருக்குன்னு, அந்த 8 பாம்புகள் இருக்குதான், அது அத்தனையும் நாச்சியார் கோயில்ல என்ன தெரியும். மற்ற கருடன்ல எல்லாம் இருக்கும், அதை நம்ம அவ்வளவு கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இந்த கருடன்ல வந்து கிளீனா ஸ்பஷ்டமா தெரியும் 8 பாம்பு இருக்குது தெரியும். 8 பாம்பும் 8 அவருடைய உடம்புல வந்து சுத்திட்டு இருக்கும். இந்த காட்சியை காட்டுறவாளுக்கு நாகங்கள் சொல்றது நோய் குறித்த பயம் இருக்காது, விஷஜந்துக்களால் தொல்லை இருக்காது, நோய் அகலும். அதே மாதிரி இந்த புயல் மழை இயற்கை சீற்றங்கள்லாம் இருக்கு பாருங்க, அதனால ஆபத்து வராது. உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள், எந்த விஷயங்கள் நியாயமான விஷயங்கள் எதை வேணாலும் நடக்கும். பெருமையில கருடனை போல உங்களுக்கு வருமா, கருடனை போல உங்களுக்கு பெருமை கிடைக்குமா, கருடனை போல உங்களை பெத்த தாயை சந்தோஷப்படுத்துவீங்களா, அதெல்லாம் பண்ணா கிடைக்கும்ன்றது நான் சொல்லுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருட உற்சவம், பெருமாளோட உற்சவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நடக்கும் பார்த்துருக்கீங்களா? கோயில்களில் பிரம்மோற்சவம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கருட வாகனத்துக்கு தான் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி முதல் நாள் இந்திர வாகனம் போகும், அதுக்கு மறுநாள் சூரிய வாகனம், அதுக்கு மறுநாள் சந்திர பிரபை, சூரிய பிரபை, இந்திர பிரபை, சூரிய பிரபை, சந்திர பிரபைன்னு 3 நாள் போகும். சேஷ வாகனம்னு 4ஆவது நாள், கருட வாகனம்னு 5ஆவது நாள். ஆனால் இந்த 5ஆவது நாள் கூட்டம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும். கருட வாகனத்துக்கு தான் கூட்டம் அதிகமாக இருக்கும். அது கருடன் தான் விசேஷம். பெருமாளுக்கு வந்து நாராயணனுக்கு பிடிச்சது, கருடனுக்கு பிடித்த மேலே முதலாளிக்கு பிடித்த தொழிலாளி கருடன். அது மாதிரி 4ஆவது கருட வாகனம், 5ஆவது ஹனுமத வாகனம் போகும், 6ஆவது யானை வாகனம், 7ஆவது வந்து கற்பக விருட்ச வாகனம், ஞாபகம் வச்சுக்கோ அதெல்லாம். 8ஆவது குதிரை வாகனம், 9ஆவது நாள் தேரோட்டம். 9 நாள் நடக்கும், 9 நாளில் 9ஆவது நாள் தேரோட்டம். இதை பார்த்துக்கோ. இதுதான் பிரம்மோற்சவம் நடக்கிறது இல்லையா, பெருமாள் உற்சவம். ஒவ்வொரு உற்சவம் நடக்கும்போது இதுதான் இந்த இதில் தான் நடக்கும். ஆக இந்த கருட புராணம் இப்படியாக முடியறது. கருடன் வந்து இவ்வளவு இது பண்றார். அதனால கருடன் வந்து மகாவிஷ்ணுவுக்கு பிடித்தமான ஒரு வாகனமாக ஆடுறார், மகாவிஷ்ணுவோட கொடியில இருக்கார். இதெல்லாம் இன்னைக்கு பார்த்தோம். இப்ப கருடன் இது முடிஞ்சிருது இல்லையா, கருடனோட அந்த அவதாரம் இதோட முடிஞ்சு போறது, வினதையோட இது முடிஞ்சிருது. கத்ருவோட அந்த சாபம் தீர்ந்துருது இல்லையா, கத்ருவோட அந்த சாபம் தீர்ந்த உடனே, இந்த கத்ருவோட சாபம் தீர்றது முடிஞ்ச உடனே இதை வந்து இப்ப ஜனமேஜயன் கிட்ட போகும். ஜனமேஜயன் என்ன பண்றார், இவர் என்ன பண்றாரு, சந்தனு மகாராஜா கிட்ட போகும். சந்தனு மகாராஜா என்ன பண்றார், அந்த கங்கையை கல்யாணம் பண்ணிட்டு அங்க காலம் தள்ளிட்டு இருக்கார் இல்லையா, வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கார். அவரோட கதைக்கு போவோம் அடுத்தது. நாளைக்கு அவரோட கதையை சொல்றேன். தேங்க்யூ. அந்த கலெக்டர் என்ன பண்ணார், அப்புறம் நாங்கள் தட்சணை வாங்கிக்க மாட்டேன் என்ன உடனே எனக்கும் கஸ்தூரி, எங்கள் பெரியப்பா உள்ள கஸ்தூரி, நாங்கள் 2 பேரும் போயிருந்தோம். எங்கள் 2 பேருக்கும் வந்து அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த போயிருந்தப்ப அவர்கிட்ட கேட்டோம், சரி நாங்கள் தட்சணை கொடுக்காத சங்கல்பம் பண்ணி வைக்கிறத ஏற்றக்கூடாது, என்ன பண்ணுறதுன்னு கேட்ட உடனே அவர் என்ன சொல்கிறார், உங்கள் குலதெய்வத்துக்கு சேர்த்துருக்கோன்றார் அந்த காசை.
அந்த காசை உங்கள் குலதெய்வத்துக்கு சேர்த்துருக்கோன்னார். நான் அப்புறம் தில்லவளாகம் போனேன், இங்கே கொடுத்துட்டேன் அந்த காசை. கொடுத்துட்டு தில்லவளாகம் போகும்போது அங்கே ராமர் சன்னதியில் ராமர் திருப்பாதத்தில் சேர்த்துட்டேன். தேங்க்யூ.